स्वामी की प्रिय सुनो வழியை விட்டு இந்த வழி தான் வருவார், இந்த வழி தான் வருவார். நீ இந்த ஓரமாக இந்த ஓரமாக இப்படி ஓரமாக तस्मै श्री गुरवे नमः। गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। व्याप्तं यत्किञ्चित् सचराचरं पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। बिन्दुनादकलातीतः तस्मै श्री गुरवे नमः। तत्त्वमाला विभूषितः मुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्री गुरवे नमः। कर्मबन्धविदाहिने योऽत्मज्ञानप्रदानेन तस्मै श्री गुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति
तस्मै श्री गुरवे வீடியோ மறைக்காம இப்படி போயிடலாம். श्री जगन्नाथः मद्गुरु श्री जगद्गुरु मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुरादिश्च गुरु परमदैवतं गुरो भगवतं नास्ति तस्मै श्री गुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। संसार समुद्रधार गुरुवर्तिदाभ्यां वैराग्य साम्राज्य पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो महाराजशिशागराभ्यां सौभाग्यदाभ्यां बुधमालिकाभ्यां दूहीकृतानं रविवर्तिकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नताययो श्रीपतितां समीयुः कदाचिदभ्यां सुदरिद्रवर्यां मूकाश्चवाचस्पतितां पिताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। नाडीकणिकाशपदाकृताभ्यां नानाविमोहादिनिवारिकाभ्यां नमज्जनाभीष्टसदिप्रदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। कृपालिमौलिव्रतरत्नगान्धी सरिद्धिराजशकन्यकाभ्यां कृपद्वदाभ्यां नतलोकपङ्क्ते नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। पापान्तकारार्कपरम्पराभ्यां तावद्दयानीन्द्रकगेश्वराभ्यां जाड्याब्धिसंशोषणवाडवाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। समाधिषट्कप्रभवैभवाभ्यां समाधिदानव्रतदीक्षिताभ्यां प्रमादवाङ्घ्रिस्थिरभक्तिदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। स्वाचार्पराणामखिलेशदाभ्यां स्वाहा सहायाक्षयुरन्तराभ्यां स्वाहा नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। विवेकवैराग्यनिधिप्रदाभ्यां बोधप्रदाभ्यां युतमोक्षदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। नमो नमः श्री गुरुपादुकाभ्यां। निवेदिताभ्यां
பக்கத்தில் வச்சிங்க அப்படியே வாங்கிக்கிறேன். சாமி அவர் வழி விட்டுருக்குதா? எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. ஜி நீங்கள் அப்படியே பின்னாடி ஆமாம் எடுக்கிறாரா? விஜி விஜி பிரைட்னஸ் இல்லைங்களா சாமிஜி? பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கீங்களா?
இவன் பேர் இவன் இந்த சாமி எவ்வளோ வயசு எவ்வளோ வயசு அது தெரியல எனக்கு கேட்டுடலாம் கேட்டா சரி சொல்லுவார் கேட்கலாம் கேள்வியாக கேட்டுருங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க? வாங்க திருவண்ணாமலை சுவாமிஜியுடைய சிஷியர்கள்லாம் சேர்த்து அவருக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. வாக்கியம்
பரமேஸ்வரானந்த. பரமேஸ்வரானந்த. பூர்வாட்சத்துல அவங்க அப்பா பேர் அது. ரம்யானந்தா. ரம்யானந்தா. மங்களானந்தா. இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மங்களானந்தா. ரம்யானந்தா. தேனிக்குள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்ல அம்மா பேர்ல தான் ஒரு லாட்ஜ் இருக்கு. உங்க பேரை மறக்க மாட்டாங்க. திருமணம் இருக்கு பெருசா. ராமஜி சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட
பரந்தரும் பார்க்க மாட்டா மந்தரும் உலகுமாறு தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னோர் புலங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடுத்தழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அனைவரோ பசியிலாதே முத்தனை வேங்கடேசர் முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயரே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழலிற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி தேராத காலநேமி பிரமையில் பிரிவன் போதம் ஆராயும் தன்னை என்று தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. குளவி போல ஊதுவாரே குளவி போல உபதேசம் ஓதுவாரே. குளவியை போல் குரு உபதேசம் செய்வார். குளவியை போல் புரிஞ்சுக்கணுங்க. செறிந்த மண்ணின் குடம்பையுள் குழுமுன் ஊதும் குளவி அந்த குளவியை போல இந்த மண் கூட்டில் புழுமுன் ஊதும். புழுவுக்கு முன்னால் இந்த குளவியானது சத்தம் செய்கிறது. ஊதும்னா சத்தம் செய்யும், ரீங்காரம் இடும். அந்த ரீங்காரத்தை இந்த குளவியை பார்த்து பார்த்து அந்த ரீங்காரத்தை கேட்டு கேட்டு இந்த புழுவானது குளவியாக மாறுகிறதுங்கிறது திருஷ்டாந்தம். அது அறிவியலுக்கு ஒத்துப்போகாத திருஷ்டாந்தம். நம்முடைய உபதேசத்துக்கும் ஒத்துப்போகாத திருஷ்டாந்தம். உபதேசத்துக்கு அது உகந்தது அந்த திருஷ்டாந்தம், அந்த உதாரணம். புழுவானது எப்பொழுதும் குளவியாக மாற முடியாது. அறிவியல் படி புழுவானது குளவியாக மாற முடியாது. இந்த குரு உபதேசம் செய்த பிறகு ஜீவன் பிரம்மனாக மாறுகிறானா? புழு குளவியாக மாறுகிறது, ஜீவன் பிரம்மனாக மாறுகிறான். சொல்ல முடியுமா? ஜீவன் உண்மையில் ஜீவனுடைய ஜீவஸ்வரூபம் உண்மையாக இருந்தால் ஜீவன் பிரம்மனாக மாற முடியாது. வஸ்துவினுடைய தத்துவம் எப்பொழுதும் மாறாது.
அக்னியின் உஷ்ணஸ்வரூபம் எப்பொழுதும் மாறாது. திடீர்னு ஒரு நாள் அக்னி குளிர்ச்சியா இருக்கு. இப்ப பார்த்திருப்போம், குளிர்ச்சியான அக்னியை நாம் எப்பொழுதாவது பார்த்திருக்க முடியாது. இல்லை. உஷ்ணம் என்பது அக்னியினுடைய சுரூபம். பிரகிருதேர் அன்யதா பாவக ந கதஞ்சித் உபபத்யதே. மாண்டூக்கிய காரிகால சொல்லியிருக்கு. பிரகிருதேகே அன்யதா பாவக, பிரகிருதியின் ஒரு பாவமானது அன்யதா ந உபபத்யதே, அது மாறுவது என்பது கிடையாது. எது எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது அப்படித்தான் இருக்கும். அக்னி குளிர்ச்சியாக ஆனால் ஜீவன் பிரம்மனாக மாறலாம். அக்னி குளிர்ச்சியாக மாறினால் ஜீவனும் பிரம்மனாக மாறலாம். அந்த மாறுவதற்கு உபாயம் என்ன? கர்மா. அந்த மாதிரி மாறுவதற்கு மாறுவதற்கு கர்மா வேண்டும். கர்மா தேவை. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு என்ன தேவை? கர்மா தேவை. பாலை தயிராக மாற்றுவதற்கு செயல் அவசியம். காய்ச்சுவது போன்ற செயல்கள் அவசியம். அதனால ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது என்பது கிடையாது. புழு குளவியாக மாறுகிறது. இப்படின்ற இந்த திருஷ்டாந்தம் இப்படி வந்தது. பூஜ்ய சுவாமிஜி சொல்வார், தயானந்த சரஸ்வதி, இந்த குழவியானது அந்த புழுவின் மேல் முட்டையை போடுகிறது. நாளடைவில் அந்த முட்டை பொரித்து குழவியாக வருகிறது. அது குழவியாக வரும் பொழுது அங்கு புழுவானது இறந்து விடுகிறது. அப்போ உள்ள இருந்து வருது குழவி. உள்ள போட்டது, உள்ள வச்சது என்ன? புழு. வெளியில் வருவது குழவி. இந்த விஷயம் புரியாததுனால பிரம்மர கீட்ட நியாயம்ங்கிறது வந்துட்டு இருக்கு. உள்ள பார்த்தா ஒன்றும் இல்லை, வெளியில வருது குழவி. முன்னால குழவி வச்சது புழு, இப்பொழுது வருவது, வெளியே வருவது குழவி. அதனால அந்த திருஷ்டாந்தம் எப்படி ஆயிடுத்து? பிரமர கீட்ட நியாயம். அதனால அதை நாம் உபாசனைக்கு பயன்படுத்தலாம், ஞானத்துக்கு பயன்படுத்த முடியாது. உபாசனத்தில் எத் பாவம் தத் பவதி. அது கூட வஸ்து மாறாது. வஸ்து அந்த குணத்தை உடையதாக ஆகிறது. எந்த தெய்வத்தை நாம் உபாசனை செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய குணங்கள் வந்து சேர்கிறது. தெய்வமாகவே மாறிவிடுவதில்லை. அந்த திருஷ்டாந்தமும் ஓரளவுக்கு தான் வந்தது. அதனால அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருஷ்டாந்தம் அந்த காலத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை. பிரமர கீட்ட நியாயங்கிறது இப்படிங்கிறது தெரியல. குளவியின் கொள்கை போல. அதனால் உரையாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், பரிசோதிப்பதற்காக குளவி போலன்னு சொன்னார். குளவி புழுவை பரிசோதித்து எந்த புழுவை உள்ளே கூட்டில் வைத்தால் அது தனக்கு உகந்ததாக இருக்குமோ, எந்த புழுவை கூட்டில் வைத்தால் அது தனக்கு உகந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி புழுவை தேடி கொண்டு வந்து வைக்கிறதாம் அப்படின்னு உரையாசிரியர் சொல்வார். அது சிஷ்யனை பரிசோதனை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. எப்படி குழவியானது புழுவை தேடி தகுந்த புழுவை கொண்டு வந்து கூட்டில் வைக்கிறதோ அதே மாதிரி குருவும் தகுந்த சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கிறார். கொள்கை புலவியின் கொள்கை போல ஆன்ம உபதேசம் மறுவ வேண்டி உபதேசம் போதுவாரே.
உபதேசம் செய்வார். அந்த குரு சிஷ்யனை கூப்பிடுகிறாராம். கூப்பிட்டு உபதேசம் செய்கிறார். வாராயின் மகனே, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து. வாராய் என் மகனே, வாராய், உனக்கு உபதேசம் செய்கிறேன். நீ இந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இதன் காரணம் என்ன? நீ உன்னை மறந்து விட்டாய். நீ உன்னை அறிந்து கொண்டவில்லை. மறந்த பின்னாக்க அறியாததால். வார்த்தைகள்லாம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். நம்மை நாம் மறக்க முடியுமா? இன்னைக்கு நான் என்ன மறந்து போயிட்டேன். என்னை நான் மறந்து விட்டேன். என்னை மறப்பது இயலாத காரியம். அகங்காரமானாலும் சரி, ஆத்மாவானாலும் சரி, இரண்டையும் மறக்க முடியாது. அகங்காரத்தை நான் மறந்து விட்டேன். என்ன அர்த்தம்? நீ இல்லைன்னு அர்த்தம். அகங்காரத்தை மறந்து விட்டேன்னா நீ இல்லை. அது வேற நிலை, விழிப்பு நிலை இல்லை. நான் என்னை மறந்து விட்டேன்னா ஓரளவுக்கு உறக்க நிலையை சொல்லலாம். அதுவும் நீ மறக்கவில்லை, நீ மறக்கப்பட்டாய். உறக்க நிலையில நம்மை நாம் அறிவதில்லை. நம்மை நாம் மறந்தோங்கிறது இல்லை, நம்மை நாம் அறிவதில்லை. ஏனென்றால் நாம் அங்கு விலயமாகிவிட்டோம். அகங்காரம் என்பது விலயமாகிவிட்டது. அதனால் அங்கேயும் நாம் மறந்து விட்டோம் சொல்ல முடியாது. அகங்காரத்தையும் மறக்க முடியாது விழிப்பு நிலையில், ஆத்மாவையும் மறக்க முடியாது. ஆத்மா சுப்பிரகாசம், எப்பொழுதும் விளங்கக்கூடியது. எப்பொழுதும் விளங்கக்கூடிய ஆத்மாவை நாம் புரிந்து கொண்டால் மறப்பது கடினம். கடினம் இல்லை, மறக்க முடியாது. நான் என்னை அறிந்து கொண்டு விட்டால் நான் என்னை மறக்க முடியாது. அகங்காரத்தையும் மறக்க முடியாது. அல்ல, மறந்தபின்னாக்க அறியாமை இருக்கும் பொழுது, நம்மை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, மறந்த பொழுது பிறந்து இறந்து திரிவன். பிறந்து இறந்து திரிவன். ஜென்ம மரண சக்கரத்தில் சுழலுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். தீராத சுழல் காற்றில் உற்ற, தீராத சுழல் காற்றில் உற்ற செத்தை போல சுற்றி சுற்றி. நல்ல எக்ஸாம்பிள். செத்தைனா உலர்ந்த ஒரு புல்லார் இலை. அந்த செத்தை உலர்ந்த இலையானது தீராத சுழல் காற்றில், இந்த சுழல் காற்றுன்னு ஒன்று இருக்கு. ஒரு வஸ்துவை எடுத்துன்னு போய் சுத்தி சுத்தி வரும். அந்த சுழல் காற்று வேர்ல்விண்ட். சுழல் காற்றுனா அது இருக்க சுத்தி சுத்தி போகும். காற்று சில சமயம் நேராக வீசும், சில சமயம் சுற்றி சுற்றி செல்லும். அது நடுவில் ஒரு செத்தை மாட்டிக்கொண்டால் அதுவும் என்ன பண்ணும்? சுற்றிட்டே இருக்கும். சுழல் காற்றில் உற்ற செத்தை போல சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம். இந்த காலநேமி, காலநேமின்னா காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் அதுதான் சுழல் காற்று. ராட்சத எந்திரம் சொல்றோம். பெரிய ராட்சச சக்கரம். அதுல ஏறி உட்காந்துட்டானாக்க கீழே மேலையும் போயிட்டு, அதை இயக்குவன் சுவிட்ச ஆஃப் பண்ணாதான் இருக்கும். அவன் ஆன் பண்ணிட்டு போயிட்டான். சக்கரத்தை, ராட்சத சக்கரத்தை இயக்கி விட்டு சென்று விட்டான். யாராவது வெளியில வர முடியுமா? ஆண்டவன் அதை ஆன் செய்து விட்டு போய்விட்டான். இந்த கால சக்கரத்தை ஆண்டவன் ஆன் செய்து விட்டு. அதனால எல்லாரும் என்ன பண்றா? சுத்தி சுத்தி
வந்துட்டு இருக்கு. சில சமயம் இந்த பெட்டியில இருந்து அந்த பெட்டிக்கு போவாங்க. அந்த பெட்டி காலியா இருக்கு, இந்த பெட்டியில இருந்து அந்த பெட்டிக்கு போகலாம். ஏன்னா அவ போயிட்டா காலியா இருக்கு இந்த பெட்டி, அங்க போகலாம். மாறி மாறி பெட்டியை மாறி மாறி உட்காரலாம். கீழே வரும்பொழுது மேல இருந்து கீழே வரும்பொழுது பெட்டியை மாறலாம், பெட்டியிலிருந்து வெளியில வர முடியாது. அதுதான் கால நேமி. காலம்ங்கிற ஒரு சப்தம் இருக்கு இல்லையா? காலம்னா என்ன? டைம், பிரின்சிபிள் ஆஃப் டைம். இந்த காலத்தை நாம் அறிந்தால் நம்மை நாம் அறிவோம். காலத்தை நாம் அறிந்தால் நம்மை நாம் அறிவோம். அது எப்படி இது? காலத்தை புரிந்து கொண்டால் நம்மை நாம் புரிந்து கொள்வோமா? காலத்தை எப்படி அறிவது? எந்த வஸ்துவையும் அறிவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த வஸ்துவினுடைய, அந்த பொருளுடைய சிறு கூரை எடுத்து பரிசோதனை செய்கிறோம். ஒரு மெட்டல், ஒரு கெமிக்கல் இருந்ததுன்னா அதை லெபோரட்டரியில பரிசோதனை செய்கிறோம். அதை உருக்குகிறோம், அதை காய்ச்சுகிறோம். பலவிதமான கிரியைகள் மூலமாக அதனுடைய குணத்தை நாம் அறிகிறோம். அதனுடைய அடர்த்தி என்ன, அதனுடைய வாசனை என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய குணம் என்ன, எல்லாம் பரிசோதிக்கிறோம். பரிசோதனை கூடத்தில் பரிசோதிக்கிறோம். எந்த வசதியுமே அப்படிதான். எலிமெண்ட் சார்ட்னு இருக்கு. இந்த எலிமெண்ட்ங்கிறது நம்ம எலிமெண்ட் இல்லை, பஞ்சபூதம் இல்லை. இது கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் சார்ட். 100க்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதனை பரிசோதித்து அதனுடைய குணங்களை வெளியிடுகிறார். அந்த மாதிரி காலத்தையும் நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். காலத்தை எப்படி பரிசோதனை பண்றது? ஒரு சிறு கூரை எடுக்க வேண்டும், சிறு பகுதியை எடுக்க வேண்டும். காலத்தினுடைய சிறு பகுதியை எடுத்து ஆராய வேண்டும். காலம் வந்து அளவில்லாதது. இந்த காலத்தை நாம் பரிசோதிக்க ஒரு கூரை எடுக்க வேண்டும். எந்த கூரை எடுக்கலாம்? காலத்துல இறந்த காலம் இல்லை. இறந்த காலம் போ ப்ரீவியஸ் செகண்ட் இஸ் கான். அதுல இருந்து ஒண்ணு எடுக்க முடியாது. பூத காலத்திலிருந்து நாம் காலத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. வருங்காலம் இன்னும் வரல, அது வராத காலம். அது வராததுனால அதுல இருந்து ஒண்ணு எடுத்து பார்க்க முடியாது. எந்த காலத்தினுடைய கூரை எடுத்து நாம் பார்க்கலாம், பரிசோதிக்கலாம்? நிகழ்காலம். நிகழ்காலம் தான் உண்மை. நிகழ்காலம்ங்கிறது பரிசோதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு வரும்? நமக்கு எவ்வளவு பொருளுடைய எவ்வளவு பகுதியை எடுத்து பரிசோதனை பண்றோம்? ஒரு சிட்டிகை, ஒரு கூழ். இந்த நிகழ்காலத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை எடுக்கணும். நிகழ்காலத்திலிருந்து ஒரு பகுதியை எடுக்கணும். நிகழ்காலம்னா என்னன்னு பார்க்கணும். இந்த சதுர்யுகமே என்ன? நிகழ்கால சதுர்யுகம், பிரசன்ட் சதுர்யுகம். சதுர்யுகம்ங்கிறது நாம் இருந்து கொண்டிருக்கிற சதுர்யுகம் நிகழ்கால சதுர்யுகம். அப்போ நிகழ்கால சதுர்யுகத்திலிருந்து ஒன்று எடுத்தா அதுல 4 யுகம் இருக்கு. அப்போ நிகழ்காலம்ங்கிறது சதுர்யுகம் இல்ல, நிகழ்காலம்ங்கிறது கலியுகம். 3 போயிடுது. சதுர்யுகத்துல இப்ப இருக்கிறது என்ன? கலிகாலம். இப்ப நிகழ்காலம்ங்கிறது கலியுகத்திலிருந்து கொஞ்சம் எடுக்கணும். கலியுகம்ங்கிறது 5000 வருடங்கள். எவ்வளவு தெரியாது, சுமார் 5000 வருடங்கள் போய்விட்டது. அப்போ பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. அவைகளை எடுக்க முடியாது. இப்ப நிகழ்கால ஆண்டை பார்க்க வேண்டும்.
நிகழ்கால நூற்றாண்டு, செஞ்சுரின்னு சொல்றோம். இப்போ நிகழ்கால செஞ்சுரியை பார்க்கணும். நிகழ்கால செஞ்சுரினா அது என்னது? 21வது நூற்றாண்டு. 21வது நூற்றாண்டு நம்ம நிகழ்காலமா பார்க்கணும். ஆனா 21வது நூற்றாண்டுல எவ்வளவு வருஷம் இருக்கு? 100 வருஷம். அப்ப 100 வருஷமும் நிகழ்காலம் இல்லை. அதுல ஒரு வருஷத்தை எடுக்கணும். நிகழ்காலத்துக்கு எங்க வந்துருமா? இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்துருக்கும். அந்த ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கும். அப்போ அது முழுக்கவே நிகழ்காலம் இல்லை. முழு வருஷமும் நிகழ்காலம் இல்லை. அப்போ ஒரு வருஷத்தை எடுத்தா அதுல 12 மாசம். அப்போ எது நிகழ்காலம்? இப்பொழுது நடக்கின்ற மாசம் நிகழ்கால மாசம். இது டிசம்பர். இந்த டிசம்பர் நிகழ்கால மாசம். நிகழ்கால மாசத்துல 31 நாள் இருக்கு. அப்போ எது நிகழ்காலம்? நாள். இந்த நாள் தான் நிகழ்காலம். அதுல எடுக்க போனா அதுல 24 மணி நேரம் இருக்கு. அப்போ நிகழ்காலங்கிறது என்ன? இந்த மணி, 1 hour. இந்த மணிக்கூர் தான் நிகழ்காலம். அதுல இருந்து எடுக்கலாம் பார்த்தா அதுல 60 நிமிஷம். அப்ப எது நிகழ்காலம்? இந்த நிமிஷம் தான் நிகழ்காலம். அதுவும் சொல்ல முடியாது. இந்த நிமிஷத்துல 60 நொடிகள் இருக்கிறது, 60 வினாடிகள் இருக்கிறது. கடைசியில வந்துட்டோமா? நிகழ்காலம்னா என்ன? இந்த வினாடி. இந்த வினாடியும் நிகழ்காலம் இல்லை. இந்த வினாடியை மீண்டும் நாம் பிரிக்கலாம். மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. ராக்கெட் சயின்ஸ்ல இதெல்லாம் முக்கியம். ஒரு வினாடி தப்பக்கூடாது. கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி ஒரு வினாடி தப்பக்கூடாது. அதுதான் கவுண்ட் டவுன் பேர். அப்போ அந்த வினாடியும் மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்லப்படுகிறது. ஒரு வினாடியை எவ்வளவா பிரிக்கணும்? 60ஆக பிரிக்கணும். இதுதான் வினாடி. இது 60ஆ பிரிக்கணும். மனசுல என்ன இருக்கு? நிகழ்காலத்தை பற்றி அறிவு என்ன இருக்கு நமக்கு? காலமே போயிடுது. காலமே disappeared. Time disappeared. எங்க போச்சு? காலம் எங்க போச்சு? காலம் போச்சுன்னா நாம இருப்போம். காலம் சென்று விட்டது, நாம் இருக்கிறோம். காலத்தை ஆராய்ச்சி பண்ணினா காலம் மறைகிறது. அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் என்கிற நுணுக்கமான வினாடி, நுணுக்கமான வினாடியை நாம் பார்த்தால் அதையும் பிரித்துக் கொண்டே போகலாம். பிரித்துக் கொண்டே போகலாம். அந்த சமயமானது, காலமானது மறையும் பொழுது என்ன இருக்குங்க? ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது. இவைகளெல்லாம் கான்செப்ட் தான். வினாடிக்கு பிறகு இதெல்லாம் என்ன? ஒரு கான்செப்ட். கான்செப்ட்னா ஐடியா. அணுக்கள் எல்லாம் லெபார்டரியில வச்சு ஆராயறது இல்லை. ஆர்டிகிள்னு சொல்றோம். ஆர்டிகிள்ஸை முன்னாடி வச்சு ஆராயறது இல்லை. எங்க ஆராயிரம்? புத்தியில் ஆராயிரம். ஆராய்வது என்பது புத்தியில். அந்த கான்செப்ட் ஐடியாவை நாம் பார்ப்பது புத்தி, லெபார்டரி இல்லை. புத்தியில நம்ம ஆராயம். நிகழ்காலம் என்பது என்ன என்று புத்தியில் ஆராய்ந்து பார்க்கிறோம். அந்த புத்தியில நிகழ்காலமானது நுணுக்கமான வினாடிக்கு வந்த பிறகு அதற்கும் மேல் பிரிவாக இருக்கிறது. பெரிய 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 வினாடி. அந்த கான்செப்ட் என்னாச்சு? மறைந்து விடுகிறது. கான்செப்ட் மறைந்து விடுகிறது. இந்த கான்செப்ட் போனா என்ன இருக்கு? சைத்தன்யம் இருக்கு. புத்தியில் ஒரு கான்செப்ட் இல்ல, புத்தியில் சைதன்யம் பிரதிபலிக்கிறது.
அந்த பிரதிபலிக்கின்ற சைதன்யத்தின் உண்மை என்ன? சாட்சி சைத்தன்யம். அதுதான் பிரதிபலிக்கிறது. புத்தியில் பிரதிபலிப்பது சாட்சி சைத்தன்யம். இப்போ இந்த ஐடியாஸ் எல்லாம் போயிடுத்துனாக்க இருப்பது ஒன்லி சைத்தன்யம். நிகழ்காலத்தில் ஆரம்பிச்சு எங்க வந்தோம்? ஆத்ம சைத்தன்யம். இதை பரிசோதித்து பார்க்கணும். பூதம் பவிஷ்யச்ச பவத் ஸ்வகாலே. பூதம் பவிஷ்யச்ச பவத் ஸ்வகாலே. பூதம்னாக்க இறந்த காலம், பவிஷ்யத்னா எதிர்காலம். பூதம் பவிஷ்யச்ச பவத் ஸ்வகாலே. இப்போ ரெண்டுமே என்ன? அதன் காலத்தில் ரெண்டுமே என்ன? பூத காலம் எப்பொழுது இருந்ததோ அது, எப்போ அது இருந்ததோ அப்போ அது என்ன? நிகழ்காலம். வருகின்ற காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது என்ன? அது நிகழ்காலம். பூதம் பவிஷ்யச்ச பவத். பவத்னா பிரசன்ட். ஸ்வகாலே அதனுடைய காலத்தில் அது நிகழ்காலம். தத்வர்த்தமானஸ்ய விகாய தத்துவம். வர்த்தமானஸ்யன்னா நிகழ்காலம். வர்த்தமானஸ்ய தத்துவம் விகாய, இந்த வர்த்தமானமாகிற நிகழ்காலத்தின் தத்துவத்தை நாம் விட்டு என்ன செய்யறோம்? ஹாஸ்யா நகிம்சியாத் கதபாவி சர்ச்சா. நிகழ்காலத்தை விட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்பொழுதும் கதபாவி. கதானா சென்றது, பாவினா வரக்கூடிய. இந்த சென்ற காலத்தையும் வரக்கூடிய காலத்தையும் பற்றி நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எதை விட்டோம்? நிகழ்காலத்தை விட்டுவிட்டோம். இது ஹாஸ்யத்துக்கு உரியது. இது ஹாஸ்யத்துக்கு உரியது. நகை ஹாஸ்யம்னா என்ன? நகைக்கு உரியது. புன்னகை இல்ல, நகைக்கு உரியது. கேலி கேலிக்கு உரியது. எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டு எது சென்றதோ இது வரப்போகிறதோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இது கேலிக்கு உரியது. அதுக்கு உதாரணம் சொல்றார் ரமண மகர்ஷி. வினைக சங்கியாம் கணனேவ லோகே. வினா ஏக சங்கியாம். 10 மாம்பழம் இருக்கு, 2ல இருந்து ஆரம்பிக்கிறார். 2, 3, 4 ஒண்ணு போட்டான். 1 இல்லை, எண்ணிக்கையில 1 இல்லை. ஏக சங்கியாம் வினா. மேத்தமெட்டிக்ஸ்ல 1 என்கிற நம்பர் இல்லாம மீதியெல்லாம் இருந்ததுனாக்க அது என்னது? 10 மாம்பழம் இருக்கு, 2ல இருந்து ஆரம்பிக்கிறான். 1 இல்லை. கணிதத்துல நம்பர் 1 இல்லை. என்ன இருக்கிறது? 10 என்றது 10. 1 விட்டா 10 என்ன ஆகும்? 11. ஏக சங்கியாம் வினா கணனா இவ லோகே. இந்த உலகத்தில் எண்ணுபவர்கள் ஒன்றை விட்டு எண்ணுகிறார்கள். அது எவ்வளவு கேலிக்குரியது. அந்த மாதிரி வர்த்தமானஸ்ய தத்துவம் விகாய. தத்துவம் என்பது என்ன? நிகழ்காலம். ஏன் தத்துவம் நிகழ்காலம்? சென்ற காலமும் அது வந்த பொழுது அது இருந்த பொழுது நிகழ்காலம். வருகின்ற காலமும் எப்பொழுது வருமோ அப்பொழுது அது நிகழ்காலம். இப்ப எல்லாமே என்ன? நிகழ்காலம். வர்த்தமான காலம் தான் தத்துவம். அதை விட்டு கத பாவி சர்ச்சா. கதானா சென்றது, பாவினா வரக்கூடியது. இந்த கத பாவி சர்ச்சா, அதை பற்றி நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தை விட்டு இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு கேலிக்கு உரியானது. ஹாஸ்யா கிம் சியாத். கிம் ஹாஸ்யா ந சியாத். கிம் ஹாஸ்யா ந சியாத்.
அது கேள்விக்கு உரியது இல்லையா அப்படின்றார். இப்போ காலத்தின் தத்துவம் என்ன? நிகழ்காலத்தை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் அது ஒரு ஐடியாவாக மாறும். அந்த ஐடியாவையும் நாம் பிரித்து கொண்டே இருந்தால் அது பிரிக்க முடியாத ஒரு நிலையில் அது சைதன்யமாக இருக்கும். ஒரு நிலை வரும், நம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த காலத்தினுடைய கூரை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. அந்த யூனிட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்காலத்தின் யூனிட், இந்த நிகழ்காலத்தின் யூனிட்டை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. வராது, நம்முடைய கான்செப்டுக்கு அது வராது. அந்த சமயத்துல என்ன இருக்கு? சைத்தன்யம். அது தெரியலன்னா கால நேமி, இந்த சக்கரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். தெரிந்தால் அந்த சக்கரம் என்னில் விளங்குகிறது. ராட்சத சக்கரமானது எங்க இருக்கு? சைதன்யத்தில் இருக்கு, ஆத்ம சைதன்யத்தில் விளங்குகிறது. தெரியலன்னா நான் உள்ள உட்கார்ந்து கால சக்கரத்தின் உள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சுற்றி 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 வந்து பிரமையில் திரிவன். எவ்வளவு நாள் திரிவன்? ஆராயும் தன்னை தான் என்று அறியன் அவ்வளவும் தானே. அவ்வளவுன்னா அது பரியந்தம், அது பரியந்தம் திரிவன். எது பரியந்தம் திரிவன்? போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறிந்தது, தான் என்று அறியும் வரை, தன்னை தான் என்று அறியும் வரை திரிவன். போதம் ஆராயும், போதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறவன் தன்னை தான் என்று அறியும் வரை இந்த சக்கரத்தில் திரிவன். தன்னை தான் என்று தெரிந்தவன் சக்கரம் இல்லை, இல்லாவிட்டால் சக்கரம் என்னில் இருக்கிறது. இந்த உலக சக்கரமானது, கால சக்கரமானது ஆத்மாவில் திகழ்கிறது. சம்சார சக்கரமானது ஆத்மாவில் திகழ்கிறது. அதுதான் உண்மை. இப்படி சொல்லிட்டு இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி உபதேசிக்கிறார். இங்கு தன்னையும் தன் ஆதார தலைவனையும் கண்டானே பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடு இல்லையா? உனக்கொரு கேடு இல்லை. என்னை நீ கேட்டையாகில் ஈதுபதேசித்தேனே. வேட்கைன்னு போட்டிருக்கு, கேட்கையாலே. என்னை நீ கேட்டாயா? என்னை நீ கேட்கையாலே, கேட்பாயாலே. என்னை நீ கேட்பாய். பாடபேதங்கள் சிறிய சிறிய பாடபேதங்கள் நிறைய. இது தப்பு, வேட்கைங்கிறது தப்பு. அது என்ன உபதேசம் பண்றார்? தன்னையும் தன் ஆதார தலைவனை கண்டான் ஆகில், தன்னையும் தன் ஆதாரத்தையும் தன் ஆதார தலைவனையும் கண்டான் ஆகில், அறிவான் ஆகில். காணுதல்னா அறிதல். தன்னையும் தன்னுடைய தலைவனையும் அறிந்தான் ஆகில். தலைவன்னா எங்க? ஆதாரம், ஆதாரமான தலைவனையும்
ஆதாரமான கூட்டஸ்தனையும், தலைவன்னா இது கூட்டஸ்தன், தலைவன்னா கூட்டஸ்தன். கூட்டஸ்தனா என்ன? மாறாத சைதன்யம், கூட்டஸ்தன். கூட்டவத் திஷ்டதி இது கூட்டஸ்தः. கூட்டம்னா எந்த ஒரு இரும்பு கல்லில் இரும்பு கம்பிகளை அடித்து வளைத்து உருவப்படுத்துகிறார்களோ, சிவந்த இரும்பு கம்பிகளை வைத்து அடித்து உருப்படுத்துகிறார்களோ, அந்த கல்லுக்கு பேரு, அந்த இரும்பு கல்லுக்கு பேரு கூட்ட. அதில் வச்சு அடிப்பார்கள், பெரிய சுத்தியால் வைத்து அடிப்பார்கள். அந்த சிவந்த இரும்பு கம்பியானது அந்த அடியில் உருமாறுகிறது, வளைகிறது. வளைப்பது, உருவை மாற்றுவது போன்ற பலவிதமான செய்கைகளை செய்வார்கள். அதுக்கு பேர் கூட்ட என்று பேர். எதன் மேல் வைத்து அடிக்கிறார்களோ அது கூட்ட. நாள் முழுக்க அடிக்கிறான், 24/7 அடிக்கிறான். அந்த கல்லுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கோ? இரும்பு கல்லுக்கு, இரும்பு கல் இல்லை, அது இரும்பு ஆதாரத்துக்கு ஏதாவது மாறுதல் இருக்கோ? அது அடிக்க அடிக்க அது பிரகாசிக்கிறது, பளபளக்கிறது. அதுக்கு ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கு பேர் கூட்ட. இந்த கல், அந்த இரும்பு ஆதாரத்துக்கு பேர் கூட்ட. கூட்டவத், அது மாதிரி ஆத்மா இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. எல்லா விதமான செயல்களும் அங்கு ஏற்படுகிறது. இந்த எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது ஆத்மா, சாட்சி சைதன்யம். இந்த சாட்சி சைதன்யத்தில் ஒரு விதமான மாறுதலும் ஏற்படுவதில்லை. பலவிதமான செயல்கள் அங்கு நடக்கிறது. உற்பத்தி செய்வது, மாற்றுவது, புதுப்பிப்பது, செல்லுவது, இப்படி 4 விதமான செயல்களை பார்த்தோம். அந்த 4 விதமான செயல்கள் வெவ்வேறு பரிணாமத்தில் ஏற்படுகிறது, வெவ்வேறு விதமாக ஏற்படுகிறது. ஆனா அதுல ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. எப்படி ஒளி அசுத்தமான இடத்திலும் விழுகிறது, சுத்தமான இடத்திலும் விழுகிறது. கங்கையிலும் படுகிறது, சாக்கடையிலும் படுகிறது. ஒளி, அந்த ஒளிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கும்? கங்கையில் விழுந்ததால், கங்கையை பிரகாசிப்பதால் அது சுத்தமான ஒளி. சாக்கடையை பிரகாசிப்பதால் அது அசுத்தமான ஒளி. இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஆத்ம சைதன்யமும் எல்லா செயல்களையும் பிரகாசிக்க செய்கிறது. ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறையும் பிரகாசிக்க செய்கிறது, ஒருவன் நல்ல காரியம் செய்தால் அதையும் பிரகாசிக்க செய்கிறது. ஆத்ம சைதன்யம். ஆத்ம சைதன்யத்துல ஒரு விதமான மாறுதலும் கிடையாது. அதனால அதுக்கு பேர் கூட்டஸ்த சைதன்யம் அல்லது சாட்சி சைதன்யம். தன்னையும் தன் ஆதாரமான தலைவனையும், ஆதாரமான தலைவன்கிறது கூட்டஸ்த சாட்சி சைதன்யம். தான்கிறது ஆபாச சைதன்யம், புத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய சைதன்யம். புத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய சைதன்யம் இது சாட்சி சைதன்யம். சாட்சி சைதன்யம் தான் புத்தியில் பிரகாசிக்கிறது, பிரதிபலிக்கிறது. இந்த ஆபாச சைதன்யத்தையும் சாட்சி சைதன்யத்தையும் யார் அறிகிறார்களோ, ஆபாச சைதன்யத்தையும் சாட்சி சைதன்யத்தையும் யார் அறிகிறார்களோ, ஆபாச சைதன்யம் பற்றி நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆபாச சைதன்யமானது, ஆபாசம்னா
தமிழ்ல இருக்கிற ஆபாசங்கிற இல்லை, ஆபாசமானது வேற, இது சம்ஸ்கிருத ஆபாசம். தமிழே அதுதான் எழுதுறா, ஆபாச சைத்தன்யம். தமிழ் வேற ஏதாவது இருக்கோ? பிரதிபலிக்கிற சைதன்யம் இருக்கு. பிரதிபலிக்கிற சைதன்யம், இந்த பிரதிபலிக்கிற சைதன்யமானது பிரதிபலிப்புன்னு சொன்ன உடனே என்ன தெரிகிறது? ஒரு பிம்ப சைதன்யம் இருக்கிறது. பிரதிபிம்பம்னா பிம்பம் இருக்கு. அப்போ அந்த பிம்ப சைதன்யம்னா சாட்சி சைதன்யம். இதை அறிந்தவர்கள் இந்த பிரதிபிம்ப சைதன்யமானது பிம்ப சைதன்யம் இல்லாமல் பிரதிபலிக்க முடியாது. பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இல்லை. இந்த புத்தியில் பிரதிபலிக்கின்ற சைதன்யமானது எதை காட்டுகிறது? பிம்ப சைதன்யத்தை காட்டுகிறது. அப்போ இதை அறிந்தவன் பிரதிபிம்பத்திற்கும் பிம்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டவன். அப்போ நான் பிரதிபலிக்கும் சைதன்யமா பிம்ப சைதன்யமா? நான் பிம்ப சைதன்யம், நான் கூட்டஸ்தன். இதுதான் அறிவு. நான் பிரதிபலிக்கின்ற சைதன்யம் இல்லை, நான் பிரதிபலிக்கும் சைதன்யம். எது பிரதிபலிக்கிறதோ அது நான். சாட்சி சைதன்யம் பிரதிபலிக்கிறது. அந்த புத்தியில் விளங்குகின்ற சைதன்யம் பிரதிபலித்த சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம். இதை நன்றாக உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவனாக ஆகிறான். தான் யார்? பிம்ப சைதன்யம், சாட்சி சைதன்யம், கூட்டஸ்த சைதன்யம். அப்போ நான் இருக்க புத்தியில் பிரதிபலிக்கிற சைதன்யம் இல்லை. இந்த புத்தியும் நான் இல்லை. புத்தியும் நான் இல்லை, புத்தியில் பிரதிபலிக்கின்ற சைதன்யமும் நான் இல்லை. புத்தி நான் ஏன் இல்லை? புத்தியையும் நான் பிரகாசிக்க செய்கிறேன். இந்த சைதன்யம் இல்லைன்னா புத்தியை பிரகாசிக்காது. புத்தி என்பது சைதன்யத்தால் பிரகாசிக்கப்படுவதால் இந்த புத்தி நான் இல்லை. இந்த புத்தியை நான் பிரகாசிக்க செய்கிறேன், புத்தியை நான் பார்க்கிறேன். புத்தியில் ஏற்படும் எல்லா எண்ணங்களையும் நான் பார்க்கிறேன். பார்க்கப்படுவது நான் இல்லை. நான் யார்? பார்ப்பவன். பார்ப்பவன் இங்க பிரகாசிக்க செய்வோம். Illuminating principle. இது ஒரு விவேகம். தன்னையும் தன் ஆதார தலைவனையும் நாம் ஆகில். இது முழுக்க உபதேசம் அல்ல. இன்னொரு உபதேசம் இருக்கு. அது என்னது? பின்னை தன் தலைவனை தானாய், பின்னை தன் தலைவனை தானாய் அறிவது. இந்த தலைவன்னா தலைவனை பிரம்மமாய், இந்த தலைவனை பிரம்மமாய் அறிவது, தலைவனை பிரம்மமாய் அறிவது, கூட்டஸ்த சைதன்யத்தை பிரம்மமாக கண்டான். தலைவனை எப்படி பார்க்கணும்? பிரம்மமாய் கண்டால். தலைவன்னா கூட்டஸ்த சைதன்யம். தன் தலைவனை பிரம்மமாய் கண்டான் ஆயில். அதுதான் மகா வாக்கியம். ஒன்று 90 லட்சியார்த்தம். தலைவன்னா கூட்டஸ்த சைதன்யம். அது என்ன? 90 லட்சியார்த்தம். நீ என்ற வார்த்தைக்கு லட்சியமான பொருள் கூட்டஸ்த சைதன்யம். அந்த கூட்டஸ்த சைதன்யம் அது பிரம்மம், தத்துவ லட்சியார்த்தம். அது என்ற பொருளுக்கு லட்சியமாக விளங்குவது பிரம்மம். கூட்டஸ்த சைதன்யனும் பிரம்ம சைதன்யமும் ஒன்றே. பிரம்மமாய் கண்டான் ஆயில். எதை பிரம்மமாக பார்க்கணும்? கூட்டஸ்த சைதன்யத்தை. ஆபாச சைதன்யத்தை பார்க்க முடியாது பிரம்மனா. கூட்டஸ்த சைதன்யத்தை, சாட்சி சைதன்யத்தை, தலைவனை, ஆதார தலைவனை. ஆபாசத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்ன?
கூட்டத்தை செய்து. அதனால அந்த தலைவனை பிரம்மமாய் கண்டான் நாளில் பிறப்பு தீர்வன். அவனுக்கு அதற்கு மேல் பிறப்பு இல்லை. பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில், இப்படி உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லை. உனக்கு மோட்சம் கிட்டிவிட்டது. கேடு இல்லைன்னா முக்தி அடைந்து விட்டாய். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லை. இதுதான் முக்திக்கு சாதனம். நீ கேட்கறதுனால நான் சொன்னேன். அருளுவியேன்னு கேட்ட உபதேசம் ஓதுவிக்குமாறு கேட்டதுனால நீ கேட்கையாலே நான் உபதேசித்தேன். கேட்டால்தான் உபதேசிக்கணும் தெரியாது. ஒருவர் வந்து கேட்டால்தான் உபதேசம். எந்த உபதேசம்? எல்லா உபதேசமும். ஞான உபதேசமும் கேட்டாதான் கொடுக்கணும். தர்ம உபதேசமும் கேட்டாதான் கொடுக்கணும். கேட்காமல் உபதேசம் செய்யாதே. நாபிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத். கஸ்யசித் யாராக இருந்தாலும் அபிருஷ்டக கேட்காமல் இருப்பானே அகில் அவருக்கு உபதேசம் செய்யாதே. கேட்டவருக்கு தான் உபதேசம் செய்ய வேண்டும். தர்மமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும். ஞானம் கண்டிப்பாக கேட்டால்தான் கொடுக்க வேண்டும். அவன் கேட்கவில்லை என்றால் அவன் தயாராக இல்லை. நீதான் பிரம்மம் என்று சொன்னால் அவன் எதை எடுத்துக்கொள்வான் பிரம்மமாக? சரீரத்தை எடுத்துக்கொள்வான். சரீரம்தான் ஈஸ்வரன், சரீரம்தான் உண்மை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த சரீரமே ஆத்மா என்று ப்ராபகேட் பண்ணிடுவான். சரீரமே ஆத்மா. யார் சொன்னா? இந்த டீச்சர் சொன்னா. டீச்சருக்கும் போதாத காலம் அது. இந்த டீச்சருடைய பேரா தான் சொல்லுவான். டீச்சர் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? சரீரம் தான் ஆத்மா. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதே. அம்மாதிரி கேட்காமல் உபதேசிக்காதே. உபதேசித்தால் உனக்கு தான் கேடு. உனக்கு ஒரு கேடுமில்லைன்னு சொன்னார், எனக்கு தான் கேடு.